நேத்து ஆராதனை நடத்தும் போது ஒரு பாடல் பாடணும். ஏசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. அந்த பாடல்ல ஒரு வரி இப்படி வந்தது. உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். அப்ப அந்த வரிகளை பாடி ஆராதிக்கும் போது நான் உணர்வடைந்த ஒரு காரியம் என்னன்னா, உயர்வு அப்படின்னு வந்துட்டாலே நல்ல காசு, பணம், வீடு, காரு, நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல அந்தஸ்து, அது மட்டுமே உயர்வு கிடையாது. மற்றவர்களை நேசிக்கிறதுல கூட நம்ம உயர்வு அடையணும். சோ அன்பு செலுத்துறதுல ஒரு உயர்வு எனக்கு தாங்க ஏசப்பா, பிறரை நேசிக்கிறதுல ஒரு உயர்வு எனக்கு தாங்க ஆண்டவரே, பிறருக்கு இரக்கம் பாராட்டுவதில் ஒரு உயர்வு அடையணும், நானு பிறருக்கு உதவி செய்யறதுல நான் உயர்வு அடையணும், அன்பு செலுத்துறதுல உயர்வடையணும், மன்னிக்கிறதுல உயர்வடையணும். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நான் நேற்று ஆராதனை தினத்துல நான் உணர்வடைந்தேன். அப்ப இந்த நாட்கள்ல இருந்து நம்ம கேட்க போற காரியம், மற்ற உயர்வுகளை காட்டிலும் ஏசப்பா உம்முடைய அன்பை பிரதிபலிக்க கூடிய அன்பு அப்படின்ற ஒரு காரியத்துல என்னை உயர்த்தி வச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்கலாமா? 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 13 இப்படி சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கும், இவைகளில் அன்பே பெரியது. அப்ப அன்பா இருப்போம், ஏசப்பாவை பிரதிபலிப்போம், எல்லா காரியங்களிலும் உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். God bless you.